ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நடைமுறை பேச்சு என்ற நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த வாரம் எது ஆரோக்கியமான ஆராதனை என்ற தலைப்பில் நம்ம பேச ஆரம்பித்திருக்கிறோம். ஆமா, நேயர்கள் சில கேள்விகளை கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விக்கும் இந்த நாட்கள் நம்ம வந்து பேசி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து செல்லலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். ஆமா, உங்க ரெண்டு பேத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து நம்ம பேச ஆரம்பித்திருக்கிறோம். ஆமா, நேயர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வியில இருந்தே நம்ம வந்து இந்த நாள் நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்க போறோம். ஆமா, ஒரு கேள்வி என்ன கேள்வினா, துதிக்கும் ஆராதனைக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம எல்லாமே வந்து நம்ம வந்து ஒர்ஷிப்ல தானே நம்ம வந்து பயன்படுத்துறோம். என்ன துதிக்கும் ஆராதனைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வியில் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா அந்த கேள்வியை உங்ககிட்ட இப்ப வைக்கிறேன். நேயர்களுக்கு ஒரு தெளிவுகள் வர மாதிரி அந்த பதிலுக்கு நான் காத்திருக்கிறோம். ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. இப்ப போன வாரத்துல இருந்து தேவன் விரும்புகிற ஆராதனை, ஒரு ஆராதனை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆராதனையை பத்தி நம்ம பேசினாலே தாவீதை சொல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா தாவீது வந்து ஒரு பெரிய ஒரு ஆராதனை வீரர். அவரு தேவனுடைய மனதை கவர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆராதனை வந்து தேவனுக்கு பிரியமா இருந்தா ஆண்டவர் அந்த மனுஷன் மேல ரொம்ப பட்சமா, ரொம்ப அன்பா அவருடைய கிருபைய வந்து அந்த மனிதனுக்கு அளவில்லாம கொடுப்பார் என்பதற்கு தாவீது நல்ல ஒரு உதாரணம். ஏன்னா தன்னுடைய குடும்பத்துல எல்லாருக்கும் நடுவுல தாவீது வந்து கர்த்தருடைய இருதயத்தை ஏன் அவ்வளோ கவர்ந்து கொண்டவரா இருந்தாருன்னு சொன்னா, அவர்கிட்ட இருந்த ஒரு கேரக்டர், எப்பயுமே கர்த்தரை வந்து என்ன செய்வார்னா முழு இருதயத்தோட துதிச்சுக்கிட்டே இருப்பாரு. வனாந்திரத்துல ஆடுகள் மத்தியில இருக்கும்போது கூட அவர் தேவனை துதித்தார் என்று பார்க்கிறோம். ராஜாவா ஆனதுக்கு அப்புறம் கூட 4ஆம் புஸ்தகத்துல அவரை பத்தி வாசித்து பார்த்தா, அவர் ஆலயத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஒர்ஷிப் டீமை வந்து ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. அது சாலமோனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அந்த ஒர்ஷிப் டீம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 பேர் இருந்ததாக 1 நாளாகமத்தின் புஸ்தகத்துல நம்ம அந்த அந்த குறிப்பேடுல நம்ம வந்து பார்க்கிறோம். அதுல ஒரு 3 தலைவர்களை ஏற்படுத்தி, ஆமா ஆமா ஆசாப் வர்றாரு. ஆமா, ஒரு பெரிய கொயர்னே நம்ம வந்து நம்ம சொல்லலாம். இசைக்கருவி வாசிக்கிறதுக்கு எத்தனை பேரு, எல்லாத்தையுமே அதுல ரொம்ப டீட்டெயிலா வந்து அதுல வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. சோ ஒரு ஆராதனை அப்படிங்கிறதுல வந்து என்னன்னு சொன்னா, முதல்ல வந்து ஒரு நேர்த்தி வந்து இருக்கணும். நம்ம வந்து ஒரு மாதிரி மனம் விரும்பின மாதிரி அப்படிலாம் இல்லாம, அத நல்ல ஒரு ஒழுங்கும் கிரமமா, அது ஒரு நேர்த்தியா அது வடிவமைக்கப்பட்டு அது செய்யப்பட்டா அது நல்ல ஒரு காரியமா நமக்கு என்ன செய்யணும் இருக்கும். இப்ப இதுல வந்து நீங்க கேட்ட கேள்வி வந்து, ஒண்ணு துதி என்பது என்ன, ஆராதனை என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். துதி என்பது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், அதாவது தேங்க்ஸ் கிவிங், அப்புறம் கர்த்தரை குறித்து அவருடைய மகத்துவங்கள், அவருடைய கரத்தின் கிரியைகள், அவருடைய மகிமைகள், கர்த்தரை குறித்து பாடப்படுகிற இந்த பாடல்கள் இருக்குல்ல, அது வந்து துதி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வெல்கம், ஆண்டவரை வந்து 2 பேர் 3 பேர் கூடி வரும்போது நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறார்ல, அப்ப அந்த ஆண்டவரை வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ணி நம்ம பாடக்கூடிய பாடல்கள், அவரை குறித்து பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே அந்த துதியின் வேலை அப்படிங்கிறதாக நமக்கு வருது. ஆராதனை வேலை அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி, நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே தேவனுடைய ஆவியோடு கூட பொருத்தப்படுகிற ஒரு மகிமையான ஒரு நேரம். அது என்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நான் மறந்து, நானும் கர்த்தர் மாத்திரம் தனியா அந்த இடத்துல அவரை உணர்ந்து, அவருடைய அன்பை உணர்ந்து, அவரோட உறவாடுகிற ஒரு நல்ல ஒரு தருணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ரட்சிக்கப்பட்ட போது கூட நம்ம எல்லாருக்குள்ளயும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்ன செய்யணும், கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த ஆராதிக்கும் போது பாருங்களேன், நம்மள அறியாமையே, ஆண்டவரே நான் எவ்வளவு மோசமா நான் இருந்தேன், என்னை தேடி வந்து உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவி என்னை மீட்டு என்னை ரட்சித்தீங்களேன்னு சொல்லி அந்த அன்பை நம்ம நினைத்து நினைத்து நம்ம அடிக்கடி நம்ம கண்ணீரோட ஆண்டவருக்கு நம்ம வந்து பலி செலுத்தி இருப்போம். சோ அந்த ஆராதனையில வந்து 2 பிரிவு இருக்குது. ஒண்ணு கர்த்தரை குறித்து பாடுவது, இன்னொன்னு தேவனோடு அந்த நேரத்துல நம்ம உறவாடுகிற ஒரு காரியம். இப்ப இந்த ஆராதனை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துல வெறும் பாடல்கள் மட்டும் துதி அல்ல, வெறும் இசை மாத்திரம் ஆராதனை அல்ல. இதை தாண்டி தேவனுக்கு நம்ம செலுத்தக்கூடிய இந்த பலி இருக்கு பாருங்களேன், அது பலி, ஆராதனை அப்படின்னு பல அந்த வார்த்தைகள் வந்து வேதத்துல சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த பாடல்களை தாண்டி நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. சோ அதையும் நம்ம கவனிக்கும் போது
நம்ம செலுத்தக்கூடிய அந்த பலி தேவனுக்கு உகந்ததாக நமக்கு என்ன செய்யணும் இருக்கும். நம்ம பாடக்கூடிய பாடல்களை விட நம்ம தேவனுக்கு முன்னாடி ஒரு பலியா இருக்கணும்ன்றது தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதுதான் நம்ம ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் போன வாரம் நம்ம வந்து அதுதான் நம்ம ஆரம்பிச்சோம். அதுல வந்து நீங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுல முதல் காரியம் பாருங்களேன், ஒண்ணு பரிசுத்தம். எந்த காரியத்துல பரிசுத்தம்னா, என்னுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்கள், என்னுடைய கண், என்னுடைய நினைவு, என்னுடைய இருதயம், என்னுடைய சிந்தனை, எல்லா அவயவங்களையும், என்னுடைய கை, என்னுடைய கால், எல்லாவற்றையுமே பரிசுத்தத்துக்காக நான் என்ன செய்யணும்னா என்னை ஒப்பு கொடுக்கணும். அப்படி நான் இருந்து செலுத்தக்கூடிய ஒரு ஆராதனைய தேவன் என்ன செய்யறாருன்னா விரும்புறாரு. ரெண்டாவது, ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த ரோமர் 12:1 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் அடிப்படையில கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம், கரெக்டா சொல்லிட்டாரே பாருங்களேன். சரி, அந்த வசனத்தை ஒரு முறை பாருங்க. அந்த பரிசுத்தத்தை குறித்து அங்க ஒரு வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாருங்க, நம்ம செலுத்தக்கூடிய அந்த ஆராதனையில நம்ம பாடக்குற பாடல்களை விட நம்ம ரொம்ப முக்கியம். நம்ம போடுற இசையை விட, லைட்டை விட, பல்பு, கலர் பல்பு, புகையை விட எது முக்கியம்னா, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட மனிதன் தான் அங்க ஆராதனை இல்லைன்னா தேவனுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியத்துவம் உள்ளவங்களா அவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கணுமா. இப்ப நான் வந்து பாட்டு பாடுறேன்னா அந்த பாட்டை பார்த்து கர்த்தர் பிரமிக்கிறது கிடையாது. நான் சிலுவையில் உண்மையாவே அறையப்பட்டவனா இருந்து நான் தேவனை நான் என்ன செய்யணும்னா நான் துதிக்கணும். அப்ப தேவனை துதிக்கும் போது என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பும் சிலுவையில் அறையப்பட்டதா. எதற்கு அறையப்பட்டிருக்கணும்? இந்த உலகத்தினுடைய ஆசை இச்சைகளுக்கு நான் சிலுவையில நான் என்ன செய்யப்பட்டிருக்கேன்னா அறையப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல் காரியம் ஆராதனையில எது பிரதானமா இருக்குன்னு சொன்னா, எனக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கும். கண்டிப்பா காணப்படும். நான் பரிசுத்தம் இல்லாமல் நான் தேவனுக்கு நான் ஆராதனை செலுத்தினா அந்த ஆராதனையை தேவன் வந்து பிரியப்படுகிறது இல்லை. ஒருவேளை நம்முடைய பார்வையில வேணா அது ரொம்ப நேர்த்தியா பாடுனாங்க, ரொம்ப ஹை பிச்சில் பாடுனாங்க, செகண்ட்ஸ்ல பாடுனாங்க, ரொம்ப டாப்பா பாடுனாங்க, பயங்கரமா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுன்னு வெளி தோற்றங்கள் வேணா ஒருவேளை பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தினாலும் ஆண்டவர் வெளி தோற்றத்தை, நம்ம தான் நல்லா தெரிந்த விஷயம் தானே, ஆண்டவர் வெளி தோற்றத்தை வச்சு எதையும் தீர்மானிக்க மாட்டார். அந்த உள்ளான இந்த மாற்றம், உள்ளான காரியத்தை தான் தேவன் வந்து என்ன செய்வார்னா விரும்புவார். அப்ப ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் நம்ம எவ்வளவு பரிசுத்தத்தோட இருந்து தேவனை ஆராதிக்கிறோம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒரு ஜபத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு. ஆனா இப்போ ஒரு ஆராதனை செய்வதற்கு முன்பாகவே நம்ம வந்து ஒரு பரிசுத்தப்படுத்திக்கணும், ஒரு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் என்பதை குறித்து இந்த நாட்களை வந்து ரொம்ப டீட்டெயிலா பேசுனீங்க. கண்டிப்பா இப்ப பிரதர் சொல்லும் போது இந்த துதிக்கும் ஆராதனைக்கும் ஒரு அழகான டெபினிஷன் நமக்கு கொடுத்தாங்க. துதிக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை வந்து நல்ல ஒரு இசைக்கருவியோட ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு ஒரு சந்தோஷமா அப்படி நம்ம வந்து துதிக்கிறோம். அது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு காரியம். ஆனா ஆராதனையின் போது ஆண்டவரும் நம்மளும் பொருத்தப்படுகிறது, அந்த அபிஷேகத்தை உணர்கிறதா, அந்த பிரசன்ஸ்ல நிறைஞ்சு ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம துதிக்கிறதா நமக்கு இந்த இடத்துல ரெண்டையுமே நமக்கு வந்து. இன்னொன்னு என்னன்னா, சிலருக்கு என்ன அப்படின்னா, நமக்கு சரியான ஒரு குரல் இருக்காது, பாடுறதுக்கு சரியா வராது, ஒரு தாளந்து இருக்காது. அப்ப என்னுடைய பாட்டை ஆண்டவர் கேட்பாரான்னா, அதுதான் பிரதர் அழகா சொன்னாங்க, உள்ளத்தை பார்க்கிறவர், வெளி தோற்றத்தை பார்க்க மாட்டார், உள்ளத்தை பார்க்கிறவர். ஏன் சபையில வந்து ஒரு ஒரு செட்டப்பா எல்லாமே வச்சு ஆராதிக்கிறாங்க அப்படின்னா, அது பலதரப்பட்ட ஜனங்கள் உள்ள வர்ற இடம். அப்ப வர்ற இடத்துல ஒரு காரியத்தை செய்யும் போது அது நேர்த்தியா செய்யப்படும். வேத வசனமும் நமக்கு அப்படிதாங்க, ஆண்டுடைய பலிபீடத்திலிருந்து செய்யும் போது வந்து ஒரு நேர்த்தியா எல்லாமே இருக்கணும். அந்த ஒரு லிமிட்டை மிஞ்சி தான் நம்ம தாண்டி போயிடக்கூடாது ஒழிய. அப்ப இந்த இடத்துல நடக்கும்போது ஒரு நேர்த்தியா நடக்குது, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனா தனியா
எனக்கு பாட தெரியலைனாலும் பரவாயில்ல, இல்லை எனக்கு இசைக்கருவி வாசிக்க தெரியலைனாலும் பரவாயில்ல, ஆனா தேவனோடு அவர் செய்த நன்மைகளை துதிச்சு நமக்கு விருப்பமானபடி நமக்கு என்ன வருமோ அப்படி பாடும் பொழுது கூட அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அதை இருதயத்தை தான் ஆண்டவன்றாரு, ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப இதுல நமக்கு பார்க்கும் பொழுது என்னுடைய அவயவங்கள் பரிசுத்தமா இருந்து தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம பரிசுத்தமா இல்லாம தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நான் பாவத்துல இருந்துட்டு நம்ம ஆராதனை செய்யும் போது அப்படின்னா நமக்கு அதனால எந்த பலனும் உண்டாகாது, நம்முடைய ஓட்டத்துல தடை தான் வரும். அது நம்மளோட ஜெயமான ஒரு ஓட்டமா இருக்காது. யோசுவா புஸ்தகத்துல நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எரிகோவை ஆண்டவர் கடந்து வரும்படிக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல ஆண்டவர் செய்யறார். இவங்க ஒரு பெரிய வெற்றி, அது ஒரு இவங்களால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி அந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறார். ஏன்னா அது ஒரு எல்லாருக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கிற ஒரு ஒரு கோட்டை, யாரும் உள்ள நுழைய முடியாது, அந்த ஜனங்களுமே ஒரு பலசாலிகள். அப்ப அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்கள மேற்கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த கடந்து வந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்குள்ள என்னன்னா நம்ம ஒரு பெரிய யுத்த வீரன்ற மாதிரி ஆண்டவர் இதை எல்லாத்தையும் நம்ம கடந்து கொண்டு போயிடுவார்ன்ற ஒரு இது வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் எவ்வளவு ஒரு ஒரு சென்சிட்டிவா ஒரு காரியங்களை கவனிக்கிறான்றத பார்க்கலாம், நம்ம அழகா பார்க்கலாம். இல்ல ஆயி பட்டணம்னு ஒரு பட்டணம், ஒரு சின்ன பட்டணம், ஒரு ஒரு கிராமம் அளவுக்கு தான் அந்த பட்டணம். அப்ப இதை பார்த்த உடனே யோசுவா வந்து ஆட்களை அனுப்பி எவ்வளவு பேர் போய் பார்க்கலாம்னா அவங்க சொல்றாங்க சின்ன பட்டணம் தான், கொஞ்சம் பேர் போனாலே அந்த பட்டணத்தை எளிதா ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெற்றியை பார்த்துட்டாங்க. அப்ப இவங்க அதை நோக்கி வர்றாங்க. அப்ப வரும்போது இவர் சொல்றாரு, ஒரு 3000 பேர் மட்டும் என்ன பண்ணுங்க, அந்த பட்டணத்துக்கு போய் யுத்தம் பண்ண போங்க, அவளை மட்டும் போனா போதும் அப்படின்னு ஆட்களை அனுப்புறாரு. அப்ப இதை அனுப்பும் போது இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு பயங்கரமான கான்பிடென்ட், ஜெயிச்சிடலாம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம தைரியமா என்ன பண்ணிடலாம், அதை கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க போய் நடந்த காரியத்தை பார்க்கும்போது இவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனாலதான் யோசுவா போய் அழுகிறார், ஆண்டவரை ஏன் இப்படி எங்க ஜனங்கள் வந்து துரத்தப்படுறாங்க, அவங்க முறிந்து ஓடுறாங்க, அவங்க அந்த ஆயி பட்டணத்தின் மக்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களை துரத்துறாங்க, அநேக ஜனங்கள் மரித்து போறாங்க. இதை பார்க்கும்போது அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இவ்வளவு பெரிய பட்டணத்துல இருந்து கொண்டு வந்த ஆண்டவருக்கு ஏன் இந்த இடத்துல இப்படி நடந்துருச்சு? உன்னை யோசுவா போய் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறார். அப்ப விசாரிக்கும் பொழுதுதான் உன் நடுவுல ஒரு தீட்டான ஒரு காரியம் இருக்குது, அது நிமித்தமா தான் என்ன உனக்கு அந்த வெற்றி இல்லை. அப்ப பரிசுத்தத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறான்றத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அப்ப பரிசுத்தம் இல்லாம ஒரு காரியத்தை செய்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வெற்றி கிடையாது. நீ அதை யோசுவா புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 16ஆவது வசனத்துல இருந்து 18ஆவது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். யோசுவா 7ஆம் அதிகாரம் 16-18 வாசிக்கவா? யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வர பண்ணினான். அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வர பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. அவன் சேராகியரின் வம்சத்தை பேர் பேராக வர பண்ணின போது சப்தி குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வர பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்ப இந்த இடத்துல வந்து யாரு தவறு பண்ணான்னு சொல்லி அந்த கோத்திரம் கோத்திரமா சீட்டு போடுறாங்க. அப்ப எல்லா கோத்திரத்தின் மேலேயும் அந்த சீட்டை போட்டு யாரு இதை தவறு செய்யணும், யூதா கோத்திரத்துலதான் இப்படி ஒரு தவறு நடந்திருக்குது அப்படின்றத அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப யார் அதை தீட்டுப்படுத்தினா அப்படின்னா அந்த இடத்துல வாசிக்கலாம் கடைசி யாருன்றத 20வது 18 வசனமா? ஆமா. அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வர பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரன் ஆகிய சப்திக்கு பிறந்த யூதா கோத்திரத்தில் உள்ள சேராகின் குமாரன் ஆகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டார். ஆகான் தான் தவறு பண்ணியிருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படியே நம்ம தொடர்ந்து அதில் வாசிக்கும் போது இருக்குது. அவர் சில பொருட்களை என்ன பண்ணிடுறாரு, அங்க இருந்து கொண்டு வந்துட்டார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க அந்த முறியடித்துட்டு நீங்க வரும் பொழுது
எந்த காரியத்தையும் நீங்க கையில கொண்டு வரக்கூடாது, தீட்டான ஏதோ ஒன்று நீங்க எடுத்து கொண்டு வரக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளையா சொல்லியிருந்தார். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாரு, இவரு அங்க இருக்கிற சால்வை சில பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இவர் அந்த அவருடைய அந்த வீட்டுல என்ன பண்ணிடுற புதைச்சு வச்சிடுறாரு. அப்ப இதைத்தான் யோசுவா கேட்கிறார், என்ன கொண்டு வந்தங்கிறது. அப்ப இந்த ஒரு காரியம் என்ன பண்ணிருச்சுன்னா ஒரு ஓட்டத்தை தடை பண்ணிருச்சு, ஒரு ஜெயத்தை தடை பண்ணிருச்சு. ஒரு சின்ன பட்டணம் தான், ஒரு எளிமையா முறியடிக்க வேண்டிய ஒரு காரியம் தான், சில மரணங்களே கொண்டு வந்திருக்கு அந்த இடத்துல. மரணமே கொண்டு வந்து இவர் செய்த ஒரு காரியம். யூதான்றது துதியை குறிக்கிறதா இருக்குது. அப்ப அந்த யூதா கோத்திரம்னு சொல்லும் போது ஒரு துதியின் மூலமா ஒரு தடை வரும் பொழுது ஓட்டம் என்ன பண்ணுது, தடைபடுகிறத நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். இந்த வசனத்துல இப்ப நம்ம பார்த்தோம், யூதா கோத்திரம் அப்படின்னாலே ஒரு துதியின் கோத்திரம் தான். ஆனா துதியின் கோத்திரத்துல ஒரு நபருக்குள்ள வந்து ஒரு சாபத்தீட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய தோல்வியை ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்கணும். அப்ப நமக்கு முதல் காரியம், அந்த ஏற்கனவே நம்ம அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்ததின்படி நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை பரிசுத்தத்துக்கு நம்ம முதல்ல என்ன செஞ்சிருக்கோம்னா ஒப்பு கொடுக்கணும். அப்ப அந்த ஒப்பு கொடுத்தல்ல இருந்து வரக்கூடிய துதியை தான் தேவன் என்ன செய்யறாருன்னா விரும்புறாரு. அதுவுமே ஒரு பலிதான். நம்ம சரீரத்தை வந்து பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் பாருங்களேன், அது ஒரு பலி என்றே வேதத்துல நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்கிறோம். அங்க வந்து நம்ம பாடல் பாடல, இசையும் வாசிக்கல, ஆனா ஒப்பு கொடுத்ததுனால ஒரு பலி தேவனுக்காக நம்ம என்ன செய்யறோம், செலுத்திருக்கிறோம். ரெண்டாவது காரியம் ஜீவ பலி. ஜீவ பலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்யறாருன்னா ஒரு நல்ல ஒரு அடையாளமா நமக்கு காண்பிக்கப்படுறாரு. அதை நம்ம எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்காக தன்னை ஜீவ பலியாக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். அப்ப ஜீவ பலிய ஒப்பு கொடுக்கிறதுனா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கைய ஆண்டு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் பாருங்களேன், அது ஜீவ பலி. அப்படிப்பட்ட பலிய ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒப்பு கொடுத்ததிலே ஒரு பலியாக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அங்க வந்து நம்ம ஏற்றுக்கொள்றாரு. அப்ப வந்து வெறும் பாடல் மாத்திரம் அல்ல, நம்ம சரீரத்தின் அவயவங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது ஒரு பலியா இருக்குது. ஆண்டுடைய சித்தத்துக்காக நம்ம முழுவதுமா அர்ப்பணிக்கிறதுமே ஒரு பலியா இருக்கிறத நம்ம வந்து என்ன செய்யறோம்னா நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. இந்த இசையை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியே ஆகணும். கண்டிப்பா. ஏன்னா ஆராதனை அப்படின்னு வந்தாலே அங்க வந்து இசை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இசை என்பது நல்லது. ஆனா அந்த இசை வந்து எந்த விதத்திலும் ஆராதனையை அது வந்து டாமினன்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப மேலோங்கினதாக நமக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஏன்னா இசைக்கு ஒரு வரையறை இருக்குது. அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் அந்த ஆராதனையில அந்த இசையானது என்ன செய்யப்படணும்னா பயன்படுத்தப்படணும். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னா, நீங்க ஏசாயா புஸ்தகத்துல விழத்தள்ளப்பட்ட லூசிஃபரை குறித்து நம்ம வாசிச்சு பார்க்கும்போது, உன் வாத்தியங்களின் முழக்கம் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வெளியே பார்க்கிறோமே, இந்த டிஜே மியூசிக்கு, அப்புறம் பாப் இசைகள், அது எல்லாமே வாத்தியத்தின் முழக்கங்கள். அதே சாயல் ஒரு ஆராதனைக்குள்ள அது கடந்து வந்தா அது தேவனை பிரியப்படுத்துகிறதாக அல்லது தேவனுக்கு உகந்ததாக இல்லாம சாத்தான வரவேற்கிறதுக்கு ஏதுவாக அந்த ஆராதனை மாறிடும். அது நம்ம ரொம்ப கவனமா நம்ம என்ன செய்யணும்னா இருக்கணும். ஏன்னா அலங்காரம் என்பது தேவனுடையது, ஆடம்பரம் என்பது சாத்தானுக்குரியது. ஏன்னா வாத்தியத்தின் முழக்கம், வாத்தியம் வந்து அது அலங்காரமா ஒரு அலங்கரிப்பை ஏற்படுத்துகிறதா ஒரு பிளசண்டா நமக்கு இருக்கணுமே ஒழிய ஒரு வாத்திய முழக்கம் பாருங்களேன். நீங்க இப்ப இந்த ஷோ வர்றதுக்கு முன்னாடி கூட நானும் பிரதரும் பேசிக்கிட்டே இருந்தோம். பிரதர் சில இடங்கள்ல அளவுக்கு அதிகமான டம்மன்னு போட்டு அடிக்கிறாங்களே, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது எதுவுமே பக்தி விருத்திக்கு ஏதுவா இல்லாம அது ஏதோ ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்துவதற்காக நம்ம அப்படி வந்து பயன்படுத்துறது தவறு. மாம்சத்தை தூண்டுற மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா வாத்தியத்தின் முழக்கம் வந்து சாத்தானுக்கு சொந்தமா இருக்கிறதுனால நம்ம வாத்தியத்தினுடைய முழக்கத்துக்கு ஆராதனையில நம்ம எப்பயுமே என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம இடம் கொடுக்க கூடாது. இதை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு பரிசுத்தமான ஆராதனையை ஒரு சைடு எதிர்பார்க்கிறேன். அது இல்லாம இந்த பரிசுத்தமான ஆராதனை செய்யும் பொழுது இல்ல நம்மளும் பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான்
ஒரு ஒரு காரியத்தை ஜெயமாய் நமக்கு நடக்க முடியுதுன்றத வேதத்துல பார்க்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம பரிசுத்தமா இல்லாம வெறும் சத்தங்களை மட்டும் வைத்து நம்ம ஒரு ஆராதனை செய்யும் பொழுது அது பிசாசை வரவேற்கிறதா இருந்தது அப்படின்னா அது ஒரு கள்ள ஆராதனையா அது மாறிடுது இல்ல. கண்டிப்பா அந்த ஆராதனை தேவனை மகிமைப்படுத்துகிற ஆராதனை இல்லாம கள்ள ஆராதனையும் இருக்கு. அப்ப இப்படி கள்ள ஆராதனையா மாறிடுச்சுன்னா ஒண்ணு அந்த ஓட்டத்தை ஓட முடியாதுன்னு இல்லாம இது சாபத்தையும் வாங்கி கொடுக்குற மாதிரில இருக்குது. தேசத்தின் மேலேயோ இல்ல சபையின் மேலேயோ தேவ ஜனங்கள் மேலேயோ ஒரு சாபத்தை வர வைக்கிற மாதிரில இந்த ஆராதனை மாறிடுது. எப்படி ஒரு நல்ல ஆராதனை ஆசீர்வாதத்தை கொண்டு வருதோ, தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருதோ, அதே போல ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும். நம்ம தாவீதை பார்க்கிறோம், அவர் எப்படி உயர்த்தப்பட்டார். நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு எளிமையா இருந்த ஒரு ஆடுகளை பின்னாடி போன ஒரு தாவீது இன்னைக்கு ராஜாவா இருந்தாரு. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜா. எல்லா தேசங்களும் அவரை பார்த்தா பயப்படுதுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆச்சரியமா பார்க்கிறோம். ஒரு நல்ல ஆராதனை செய்தா இவ்வளவு பெரிய நன்மை இருக்கிற மாதிரி ஒரு கள்ள ஆராதனை உள்ள வந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கிற மனிதனை கூட ஒரு கீழே கொண்டு வந்துருது இல்ல அந்த ஆராதனை. ஒரு பலவீனப்படுத்துகிறதாவும் மாறிடுது. இப்ப நீங்க எனக்கு தெரிஞ்ச அடுத்த எபிசோடைய தலைப்பை நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நேரம் குறைவா இருக்கிறதுனால நிறைவு செய்வோம். தொடர்ந்து அடுத்த வாரம் அந்த நீங்க சொன்ன தலைப்புல கள்ள ஆராதனை என்பதை குறித்து நம்ம ரொம்ப கவனிக்கமான ஒரு காரியம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகா அநேக காரியங்கள் நம்ம ஷேர் பண்ணோம். பொதுவா பாத்தீங்கன்னா சபைகள்ல பொதுவா இல்ல, சில இடத்துல அந்த ஆராதனை பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. அவங்க பாத்தீங்கன்னா 2 பாட்டு 3 பாட்டு தான் பாடியிருப்பாங்க, 3ஆவது பாட்டுல போய்க்குவோம் அப்படின்னு ஒரு புரிதலோட இது வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனா ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு நேரமே ஆராதனை நேரம் தான். அது எப்படி பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கணும், அப்படி பாவம் காணப்பட்டுச்சுன்னா ஓட்டை எப்படி தடை செய்யப்படும், பரிசுத்தமா ஜீவபலி ஒப்பு கொடுத்தா தேவனில் எப்படி பிரியப்படுறாங்க என்பதை குறித்து ரொம்ப ஆழமா நாட்களை பேசிட்டு வந்தோம். கண்டிப்பா நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து வருகிற வாரம் இன்னும் அநேக காரியங்கள் குறித்து நம்ம பகிர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த நாள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும். எது தேவன் விரும்புகிற ஆராதனை, ஒரு ஆராதனையில என்னென்ன காரியங்களா இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து பார்த்தோம். பரிசுத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, ஜீவபலியா எப்படி ஒப்பு கொடுப்பது, பரிசுத்தம் இல்லாத ஒரு ஆராதனை எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை குறித்து இந்த நாட்கள்ல பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருந்திருக்கும். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி குறித்து நீங்க தெரிவிங்க. வருகிற வாரம் இன்னும் மேலதிகமான காரியங்கள் குறித்து உங்களோடு கூட இடைபடுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென்.